பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 28ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். The book of Ezekiel chapter 18 verse 20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு அருமையான ஒரு ஒழுங்கு, ஒரு நியமத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஆண்டவர் சொல்றாங்க? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். எந்த ஆத்துமா, எந்த நபர் பாவம் செய்கிறார்களோ அந்த ஆத்துமா தான் சாகும். ஒருவர் பாவம் செய்ததுனால, தகப்பன் பாவம் செய்ததுனால அந்த பாவத்தை பிள்ளைகள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுத்தி சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பைபிளில் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவர் தவறு செய்யும் பொழுது அந்த முழு குடும்பத்தாரும் அதன் தண்டனையை அனுபவித்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை அவங்க தாண்டி வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், எரிகோ மதில் உடைந்து விழும்போது நீங்கள் அதில் போய் ஒரு பொருளையும் எடுத்துறாதீங்க, அதெல்லாம் தீட்டுள்ளது, கர்த்தருக்கு தீட்டான காரியம், அதை நீங்கள் யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு யோசுவா மூலமாக கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆகான் அப்படின்ற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? அங்கே இருக்கிற கொஞ்சம் பொண்ணு, வெள்ளி, அதில் இருக்கிற ஒரு பாபிலோனிய சால்வை, அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப இச்சையாக இருக்குது. அதை பார்த்த உடனே அது தனக்கு தேவைன்னு சொல்லி அவன் விரும்பி அவன் புதைத்து வைத்தானான். அவனுடைய டென்ட்டுக்கு அடியில் அவன் புதைச்சி வைக்கிறான். கடைசியில் அதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. கர்த்தர் அந்த பாவத்தை உணர்த்தினார். இவன் தான் இந்த தப்பை பண்ணான்னு சொல்லி தெரிய வரும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, பாவம் செய்தது இந்த ஆகான் தான். ஆனால் எல்லாருமே, அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைங்க எல்லாரும் நினைச்சுதாங்க கல்லெறிந்து கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாட்களிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நியமத்தை கர்த்தர் மாற்றி சொல்லுகிறார். தகப்பனுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது எவ்வளோ அருமையாக கர்த்தர் அதை மாற்றினார். எந்த ஆத்துமா பாவம் செய்ததோ அந்த ஆத்துமா சாகும். அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் வலியுறுத்துகிறார். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், அந்த ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை என்ன பண்ணுவதில்லை? சுமப்பது இல்லை. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சரி, அட்லீஸ்ட் ஆண்டவர் எவ்வளோ ஒரு நியாயமாக இதை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அடுத்த பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். அப்போது இப்போ என்னுடைய தகப்பனார் நீதிமானாய் வாழ்ந்தார் அப்படின்னா அவர் நீதிமானாய் வாழ்ந்ததுனால அவருடைய நீதி அவர் தலையின் மேலே இருக்கிறது. என் தகப்பன் ரொம்ப நீதிமான், அதனால நான் எவ்வளோ நாளும் பாவம் செய்தாலும் ஆண்டவர் என் தகப்பன் நிமித்தமாக எனக்கு மன்னிச்சிருவாங்கன்னா அப்படி கிடையாது. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என் அப்பா பெரிய பாஸ்டர், என் அப்பா பெரிய நற்கிரியர்களை செய்கிறவர், அது நிமித்தமாய் பிள்ளைகள் தப்பித்து கொள்வார்களா? இல்லை. பிரியமானவர்களை, நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால நம்ம பிள்ளைங்களுக்கு கிருபை கிடைக்கலாமே ஒழிய அவங்க தப்பித்து கொள்ள முடியாது. அவர்களுக்குன்னு ஒரு ஆத்துமா இருக்குது, அந்த ஆத்துமாவுக்கு அவர்கள்தான் உத்தரவாதம் செய்ய வேண்டும். கர்த்தர் எவ்வளோ அருமையாக இதை வைத்திருக்கிறார் இல்லையா? ஆமென். நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை நிறைய நேரம் நினைக்கலாம், என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுறா, என் மனைவி ரொம்ப நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரி, நல்ல ஆவிக்குரிய விதத்தில் அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றதுனால கணவர் பரலோகத்துக்கு போக முடியுமா? இல்லை எங்கள் அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணுறாங்க, பிள்ளைங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. யார் நீதிமானோ, யார் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக ஆண்டோடைய வழியின் நடந்து கர்த்தருடைய கற்பனைகளை பின்பற்றி வாழ்கிறாங்களோ அவங்களுடைய ஆத்துமாவை அவங்க பாதுகாத்து கொள்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்துமாவும் அவங்கவுங்க போய் கணக்கு கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? நம்மளுடைய கணக்குக்கு நம்ம தான் உத்தரவாதம்.
அப்பாவனால இல்லையோ, அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டோ, என் பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, அதெல்லாம் வைத்து அங்கே ஒன்றுமே நடக்காது. நான் எப்படி வாழ்கிறேன், என்னுடைய பாவத்திற்குரிய பிராயச்சித்தமாக இயேசு இந்த பூமியில் வந்தார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேனா, இயேசுவின் ரத்தத்தினால் இன்னைக்கு நான் கழுவப்பட்டிருக்கிறேனா, ஒரு புதிய மனுஷனாக நான் மாறி இருக்கிறேனா? பிரியமானவர்களே, நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தை சுமக்கிறான், நீதிமானாய் மாறுகிறான். இன்னும் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள், அநேக சத்தியங்கள் இருக்குது. ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லுவாங்க. ஒரு துன்மார்க்கனாக ஒருத்தன் வாழ்ந்து கடைசியில் அவன் மனம் திரும்பினா கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் துன்மார்க்கத்தையெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அவனுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அவன் நீதியிலே மரிக்கிறான். அதே போல் ஒருத்தன் 70 வயது வரைக்கும் நல்ல நீதிமானாக வாழ்ந்துட்டு கடைசி கொஞ்ச நாட்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய நீதி நினைக்கப்படுவது இல்லை. இத்தனை வருஷமா அவன் நீதிமானாக இருந்தானே, இவ்வளோ காரியத்தை செய்தானே, ஆண்டவர் அதை நினைக்கிறது இல்லை. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வரும், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் இத்தனை வருஷம் நான் நீதிமானாக வாழ்ந்துட்டேன், நான் உலகத்தையே வெறுத்து வாழ்ந்தேன், இனிமேல் நான் உலகத்தோடு கொஞ்சம் ஒத்து வாழ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதும் நீதிமானாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜீவியத்தில் ஜீவிக்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம பாவத்தை ஒரு நாள் விட்டுட்டோம்னா அதை தொடர்ந்து நம்ம திரும்பி போகக்கூடாது. அந்த பாவ வாழ்க்கையை நம்ம திரும்பி எட்டி பார்க்க கூடாது. அது முடிந்து போன ஒரு சகாப்தம் நம்முடைய வாழ்க்கையில். இனிமேல் அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளா இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம பரிசுத்தமாய் வாழதான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தெய்வ பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த மாதிரி ப்ரேயர் லைனில், சபைகளில், ஆவிக்குரிய கூட்டங்களில் நம்ம கலந்து கொள்ளுகிறோம். பரிசுத்த ஜீவியம் அவசியம். பாவம் என்பது ஒரு நாள் நம்மளுக்கு அது என்ன கொண்டு வரும், சாவை கொண்டு வரும். ஆத்துமாவிலே அது செத்த ஆத்துமாவாய் மாறிவிடும். ஆமேன். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்வாராக. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமேன். மற்றவங்களுடைய நீதினால் நான் நீதிமானாக்கப்பட முடியாது. மற்றவங்க துன்மார்க்கனாக இருக்கிறனால நான் துன்மார்க்கனாகவும் முடியாது. அவங்கவுங்களுடைய லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறாங்களோ அதற்கேற்ற கிரியையை கர்த்தர் தம்மிடத்தில் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நான் எப்படி வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது, தேவ பார்வையில் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை நிதானித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் பேச்சு எப்படி இருக்குது, என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறது, என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமாக நான் வாழ்கிறேனா? ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் உள்ள எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாங்க. ஆழ்கடலில் நம்முடைய பாவத்தை எல்லாம் போட்டுட்டாங்க. ஆனால் இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும், நீதிமானா நம்ம வாழுவது அவசியம். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா அன்சேவ்டு எவர் சேவ்டு அந்த கான்செப்ட்லாம் பைபிளில் இல்லை. நம்ம அநேக தவறான உபதேசங்களில் போய் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தருடைய வேதத்தினுடைய ஆழத்தை அறிந்து வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?